ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கடுகு வெடித்ததும் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், ஏன்னா வரமிளகாய் தூள் போட போகிறேன். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை நான் தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் லேசாக சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டுட்டு வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றாமையே கொஞ்சம் வேக வைக்கணும். அதில் இருக்கிற தண்ணியிலையே கொஞ்சம் வெந்துக்கணும். அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தொளிச்சிக்கலாம். தொளிச்சு தான் விடணும். லேசாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தான் வேணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வெந்துக்கணும். நம்ம தண்ணி ஊற்றினா சல்லுன்னு போயிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தொளிச்சு தான் விட்டுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மூடி வச்சு வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ ஒரு மூடி சிறுவி வச்சுருக்கேன். தேங்காய் பூ போட்டு கிளறி விட்டுக்கணும். தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சாதத்துக்குமே நல்லா இருக்கும். கடிச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.